Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இந்தியன் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வெஜ் சமோசா. இது ரொம்ப சிம்பிளா அதே டைம்ல சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெயிட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் நம்ம சமோசாக்கு மாவு எப்படி பிசையறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் மைதா. நீங்க மைதா அவ்வளோ எடுத்துக்க மாட்டீங்கன்னா 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணலாம். இல்ல 1 கப் மைதா 1 கப் கோதுமை அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணாம நீங்க செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். ஓமம் ஆட் பண்ணா இன்னும் நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். அது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் கீ இல்லனா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி எடுத்து பார்த்து இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி ஷேப் வரணும். அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணி இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 6 மினிட்ஸ் ஆகும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிடலாம். அப்போ காயாமல் இருக்கும். 1/2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்க ஃபில்லிங் பண்ணுறதுக்கு 4 உருளைக்கிழங்க நான் பாயில் பண்ணி இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 கப் ஃப்ரெஷ் பட்டாணி, நீங்கள் காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சு பாயில் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, அப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சூப்பரான ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இது கூல் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு எப்படி வெடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பூரி கட்டில் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது நல்லா விரிச்சுக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி விரிச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் விரிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதியில் டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 2 செமி சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ ஒரு சர்க்கிளை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் கோன் ஷேப்பில். இந்த பேஸ்ட் நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி இது மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டில் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம இதில் அப்ளை பண்ணி அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணால் இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வரும். இப்போ நம்ம உள்ள எவ்வளோ தேவையான ஃபில்லிங்ஸ் வச்சுக்கிறீங்களோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதே மாதிரி நம்ம அந்த பேஸ்ட்டை கார்னரில் அப்ளை பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம முக்கியமான டிப் என்னென்னா ஆயிலோட டெம்பரேச்சர் பார்க்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலை ஹீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஹை டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அந்த டைமில் நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மாவு எடுத்து ஆட் பண்ணுங்கள். நல்லா பபிள்ஸாக வெளியே வர மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்க ஆயில். இப்போ நம்ம ஒரு சமோசாவாக இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம். அப்போ தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கு சூப்பராக வேகும். அதே டைமில் நம்மளுக்கு வேலை கிறிஸ்பியாக கிடைக்கும். இது ஒரு 7 மினிட்ஸ் ஆகும் இந்த மாதிரி குக் ஆகிறதுக்கு. இப்போ 7 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு சூப்பர் கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு சமோசா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.